Hello students, welcome to my YouTube channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல CHSLக்கான ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ரீசனிங்கோட சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டேன். அதோட பிராக்டிஸ் செஷன் வந்து பெய்ட் கோர்ஸ்ல போயிட்டு இருக்கு. இப்போ ஜெனரல் அவேர்னஸோட கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா சிலபஸ். இதுல வந்து நம்ம ஹிஸ்டரியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஜியோகிராஃபியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவோட எக்கனாமியும் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம பாலிட்டி பார்க்க போறோம். இது நம்ம ஜெனரல் அவேர்னஸ்ல பார்க்கக்கூடிய 25வது டாபிக். இந்த டாபிக்ல நம்ம அக்ரிகல்ச்சர், பேங்க்ஸ், இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனல் சார்பாக வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பெய்ட் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 250 rupees. ஓகேவா? இந்த பெய்ட் கோர்ஸில் என்னென்ன நான் கவர் பண்ணுறேன்னா கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் CHSLக்கு கூடவே ரீசனிங்கோட ப்ராக்டிஸ் செஷனும் ஜெனரல் அவேர்னஸோட ப்ராக்டிஸ் செஷனும் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் நம்ம சிலபஸ் யூடியூப்ல கவர் பண்ணுறோம், ப்ராக்டிக்ஸை நம்ம பெய்ட் கோர்ஸில் கவர் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம நிறையா பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்ஸில் எப்படி எக்ஸாக்டாக கேட்பாங்களோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில் கவர் பண்ணிருக்கனால இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குவிசஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராக்டிஸ் செஷன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் செஷனோட டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15th மார்ச் 31st வரைக்கும் இந்த கோர்ஸ். ஓகேவா? கோர்ஸோட ஃபீஸ் 250 rupees. டிசம்பர் 31st வரைக்கும் தான் இந்த ஃபீஸ். அதுக்கப்புறம் ஃபீஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமியில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு இது. ஓகேவா? இந்தியாவினுடைய எக்கானமி கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியும் தான் ரொம்பவே காரணம். ஓகேவா? இந்தியன் எக்கானமியில் வந்து காந்திஜி அவர்கள் சொன்ன மாதிரி இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம். ஓகேவா? இந்தியன் எக்கானமியில் வந்து ஜிடிபியை வச்சு நம்ம வளர்க்கணும். ஜிடிபி என்னங்கிறத நம்ம வந்து எக்கானமி கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்தியன் ஜிடிபியில் வந்து 70% வந்து அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூட் பண்ணுது, இண்டஸ்ட்ரி வந்து 28% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேவா? கிரீன் ரெவல்யூஷன் வந்து எதோட இதாக தொடர்புடையதுன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் இதோட தொடர்புடையது. கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து நம்மளுடைய புதுசான கலப்பு விதைகள், ஃபெர்டிலைசர்ஸ் நிறையா இம்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. க்ரீன் ரெவல்யூஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவில் வந்து 1960 லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? க்ரீன் ரெவல்யூஷனுங்கிற ஒரு டேமை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க சயின்டிஸ்டான டாக்டர் வில்லியம் காட். இவர் தான் க்ரீன் ரெவல்யூஷனுங்கிற ஒரு அந்த டேமை கொண்டு வந்தார். இதன் மூலமாக நிறைய அந்த அக்ரிகல்ச்சர் ஹார்வெஸ்டிங் வந்து நிறையா பண்ணலாம், நிறையா ப்ராஃபிட் கிடைக்குங்கிறதா இது பேசிக் கான்செப்ட். ஓகேவா? அடுத்தது நிறையா ரெவல்யூஷன்ஸ் இருக்குது. நிறையா இது சொல்லுவாங்க, பிளாக் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, பிங்க் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த டேபிளில் இருந்து ஒரு கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்குது. எக்கானமிலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வரும். அதில் ஒரு கொஷின்ஸ் இதிலேருந்து வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ப்ளூ ரெவல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷன், இந்த கடலில் வாழ்கிற உயிரினங்கள் அதை சார்புடையது ப்ளூ ரெவல்யூஷன். கோல்டன் ரெவல்யூஷனுங்கிறது இந்த சேனல் இது மாதிரி ஜூட் இந்த மாதிரியானது. பிங்க் ரெவல்யூஷன் வந்து ஆனியன். ரெட் ரெவல்யூஷன் வந்து கறி, அடுத்தது தக்காளி. ஒயிட் ரெவல்யூஷன் வந்து மில்க். எல்லோ ரெவல்யூஷனுங்கிறது ஆயில் சீட்ஸ். ரவுண்ட் ரெவல்யூஷனுங்கிறது பொட்டேட்டோ. சில்வர் ரெவல்யூஷனுங்கிறது வந்து காட்டன். ஓகேவா? அடுத்தது சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் காட்டன். சில்வர் ரெவல்யூஷன் வந்து எக் அண்ட் பால்ட்ரி, இந்த பால் சம்பந்தமான விஷயங்கள், எக்கு, அடுத்தது இந்த வளர்ப்புகள் இதெல்லாம் பற்றியது. ரெயின்போ ரெவல்யூஷன் அமால்கமேஷன் ஆஃப் ஆல் அபோ ரெவல்யூஷன். ரெயின்போ ரெவல்யூஷன், ரெயின்போவில் 7 கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இந்த எல்லாம் சேர்ந்தது தான் ரெயின்போ ரெவல்யூஷன். படாம்பி ரெவல்யூஷன் என்னதுன்னா ஸ்பைஸ் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஓகே, இப்போ அக்ரிகல்ச்சர் இவ்வளோ தான். ஜிடிபி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, அடுத்த ரெவல்யூஷன்னா என்னங்கிறது, இது போதும். பேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் வந்து இப்போ மணி சர்க்குலேஷன் ஒரு ரெகுலேட்டராக இருக்கிறது காரணம் பேங்க்ஸ் தான். ஓகேவா? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எப்போ பேங்க் கொண்டு வந்தாங்கன்னா 1770 வந்து பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான்ங்கிற ஒரு பேங்க்கை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த பேங்க் ஃபர்ஸ்ட் பேங்க் வித் லிமிடெட் லயபிலிட்டி மேனேஜ்டு பை இந்தியன் போர்ட் வாஸ் ஓட் கமர்ஷியல் பேங்க் இன் 1881. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஒரு கண்ட்ரோல்டு இதில் தான் இருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட்டோடது. ஃபர்ஸ்ட் பியூர்லி இந்தியன் பேங்க் வாஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க். முதல் இந்தியாவில் தொடங்கப்பட்ட இந்தியர்களால் தொடங்கப்பட்ட பேங்க்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1894. ஓகேவா? நேஷனலைஸ்டு பேங்க் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. இப்போ சிண்டிகேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், ரொம்ப வருஷம் பழமை வாய்ந்த பேங்க்ஸ் சொல்கிறாங்க தெரியுமா, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் பேங்க்ஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்து அந்த பேங்க்ஸ் எல்லாமே நேஷனலைஸ்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. 19th July 1969 வந்து
14 பிரைவேட் பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ்டு பேங்காக வந்து மாற்றினாங்க ஓகேவா. இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா when was 14 கமர்ஷியல் பேங்க் வாஸ் நேஷனலைஸ்ட்னு கேட்பாங்க. சரியான ஆன்சர் 19 ஜூலை 1969 ஓகேவா. அடுத்தது 15th ஆகஸ்ட் 1980 வந்து ஒரு ஆறுக்கும் மேற்பட்ட பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ்டு பண்ணாங்க ஓகேவா. இன் 1993 நியூ பேங்க் ஆஃப் இந்தியா வித் நேஷனல், அதாவது ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன சொன்ன பஞ்சாப் நேஷனல் பேங்கா, அந்த பேங்க் கூட நியூ பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறத வந்து 1993 வந்து சேர்த்தாங்க ஓகேவா. இப்போ எப்படி பஞ்சாப் நேஷனல் பேங்கையும் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸையும் சேர்த்தாங்களோ, கனரா பேங்கையும் சிண்டிகேட் பேங்கையும் எப்படி சேர்த்தாங்களோ அந்த மாதிரி ஓகேவா. பாரதிய மகிழா பேங்க், இந்த பேங்க் தான் ஃபர்ஸ்ட் உமன்ஸுக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட பேங்க். அந்த பேங்க்ல உமன்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க, உமன்ஸ் மட்டும்தான் அக்கௌண்ட்ஸும் வச்சிருப்பாங்க ஓகேவா. அது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 19th நவம்பர் 2013 லான்ச் பண்ணாங்க ஓகேவா. இது இந்த பாரதிய மகிழா பேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்கு ஓகேவா. இது வந்து அடுத்து வந்து எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க, இணைச்சிட்டாங்க 2017 ஓகேவா. உதயகுமார் தர்மலிங்கம், இவர் தான் நம்மளுடைய அந்த இப்போ பணத்தோட கரன்சியோட சிம்பிள் என்னது இதுதானே, இந்த சிம்பிளை வந்து டிசைன் பண்ணவர் உதயகுமார் தர்மலிங்கம், இவர் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அடுத்தது 9 பப்ளிக் செக்டார் பேங்க் அண்ட் 9 பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இன் இந்தியா. இப்போ வந்து 19 பப்ளிக் செக்டார் பேங்கும் 19 பிரைவேட் செக்டார் பேங்கும் இந்தியாவில் இருக்கு ஓகேவா. கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணாங்க ரீசெண்டாக 2nd ஜனவரி 2019. என்னன்னா விஜயா பேங்கையும் தேனா பேங்கையும் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கனரா பேங்கையும் சிண்டிகேட் பேங்கையும் மெர்ஜ் பண்ணாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்கையும் கூடவே ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் பேங்கையும் மெர்ஜ் பண்ணாங்க ஓகேவா. இந்த மெர்ஜ் பண்ணுற பேங்க்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா. அடுத்த பேங்க் போர்ட் பீரோ, இதுதான் இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்ஸையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக அட்டானமஸாக இந்தியன் கவர்மெண்டால் தொடங்கப்பட்டது ஓகேவா. பேங்க் போர்ட் பீரோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 2016 லான்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்கு ஓகேவா. இதோட கரண்ட் சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பானு பிரதாப் சர்மா ஓகேவா. ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா வினோத் ராய், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வினோத் ராய், பானு பிரதாப் சர்மா ஓகேவா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க்னாலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன்னு சொல்கிறீங்கன்னா இதுதான் ஹோல் இந்தியாவில் இருக்க பேங்க்ஸையும் மானிட்டர் பண்ணுது, அவங்களுக்கான பாலிசியை கொண்டு வருது, கரன்சி மேக் பண்ணுறது ஓகேவா, நாணயங்கள் எல்லாமே உருவாக்குறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் 1935 உருவாக்குனாங்க. எதற்படி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி 1934 கொண்டு வந்தாங்க ஒரு சட்டம். அதன்படி 1935 வந்து ஆர்பிஐ வந்து கிரியேட் பண்ணாங்க. ஆர்பிஐ வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் ஓகேவா. ஆர்பிஐயோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஆர்பிஐ வாஸ் டு செப்பரேட் கரன்சி அண்ட் கிரெடிட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பணத்தை உருவாக்குறது, பாலிசிஸ் மேக் பண்ணுறது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட்டாக இருந்த, அதாவது சேர்மனாக இருந்த நிறைய பேர் நாட்டோட பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிருக்காங்க. எக்ஸாம்பிள் மன்மோகன் சிங், அவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் ப்ளஸ் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். பிவி நரசிம்மராவ் பீரியடில் நேற்று பார்த்தோம், கூடவே பிரைம் மினிஸ்டராக இருந்தார். 2 டைம் 10 இயர்ஸ் ரூல் பண்ணார் இந்தியாவை. ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ்ட் எப்போ பண்ணாங்கன்னா 1949 ஓகேவா. ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. ஆர்பிஐயோட கரண்ட் சேர்மன் யார்? சக்தி காந்த தாஸ் ஓகேவா. நேற்று நம்ம பெய்ட் கோர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்தோம்ல, அதில் வந்து டெப்டி கவர்னர் ஆர்பிஐ வந்து ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. அவர் யாருங்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்காதவங்க பெய்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணி அந்த வீடியோ பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐக்கு அடுத்து ஆர்பிஐ அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. ரொம்பவே ஃபேமஸ் ஆனது, நிறைய பேர் எஸ்பிஐயில் நிறைய பேருக்கு அக்கௌண்ட் இருக்கும் ஓகேவா. நிறைய மணி சர்க்குலேட் ஆகுது, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாருக்குமே எஸ்பிஐயில் தான் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1921 ஜனவரியில் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1955 எஸ்பிஐன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நேம் சேஞ்ச் பண்ணாங்க ஓகேவா. இந்தியாவோட எக்கனாமிக்கல் குரோத்தில் வந்து எஸ்பிஐக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏப்ரல் 1, 2017 வந்து ஒரு 6 பேங்கை வந்து எஸ்பிஐ கூட மெர்ஜ் பண்ணாங்க. என்னென்ன பேங்க்லாம் பார்க்கலாம்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானீர் அண்ட் ஜெய்ப்பூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பட்டியாலா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், பாரதிய மகிழா பேங்க் ஓகேவா. இந்த 6 பேங்கை எஸ்பிஐ கூட மெர்ஜ் பண்ணாங்க ஓகேவா. முத்ரா பேங்க் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 இயர் வந்து சிஜிஎல்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, முத்ரா பேங்க் வென் வாஸ் ஃபவுண்டட்னு கேட்டாங்க. இதற்கான சரியான ஆன்சர் 8th ஏப்ரல் 2015. முத்ரா பேங்க் வந்து 8th ஏப்ரல் 2015 வந்து லான்ச் பண்ணாங்க. முத்ரானா என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் ரிஃபைனரி ஏஜென்சி பேங்க் ஓகேவா. இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சின்ன அளவில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா யூ ஷுட் கோ முத்ரா அண்ட் லோன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால தான்
இந்த பேங்க்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டாந்தாங்க. பேங்க் செட்டப் அண்டர், இந்த பேங்க் வந்து எதோட கண்காணிப்பில் இருக்குன்னா சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ இந்த பேங்க்ல இருந்து 3 விதமான லோன் கொடுப்பாங்க. ஓகேவா, மினிமம் லோன் தான் கொடுப்பாங்க. 1 crore இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப் டு அதிகபட்ச லோன் 10 லட்சம் தருவாங்க. ஓகேவா, ஷிஷு அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலமா நீங்க லோன் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னா நீங்க 50,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகேவா, கிஷோர் அப்படிங்கிற அந்த லோன், அந்த ஸ்கீம் மூலமா வாங்கினீங்கன்னா நீங்க 50,000 இருந்து 5 லட்சம் வரை லோன் வாங்கிக்கலாம். தருண் அந்த ஸ்கீம்ல வாங்கினீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் நீங்க லோன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா, அடுத்த பேங்க் டெர்மினாலஜி. பேங்க்ல வந்து ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேங்க் ரேட்டு, ரிசர்வ் ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த டேர்ம்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேங்க் ரேட், பேங்க் ரேட்னா என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரேட் அட் விச் த ஆர்பிஐ கிவ்ஸ் ஃபினான்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது ஆர்பிஐ வந்து பணம் கொடுக்கும் மற்ற பேங்க்ஸுக்கு ஒரு ரேட்ல, அதுதான் பேங்க் ரேட். ஓகேவா, இப்போ வந்து நான் தான் ஆர்பிஐன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறேன், அவருக்கு கொடுக்கும்போது ஒரு வட்டி வாங்குவேன்ல, அது வந்து பேங்க் ரேட். ஓகேவா, பேங்க், அவர் ஒரு பேங்க், நான் ஆர்பிஐ, ஸோ நான் அவர் கொடுக்கும்போது ஒரு வட்டி வாங்குறேன், அது பேங்க் ரேட். கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் தட் பேங்க்ஸ் டெபாசிட், cash that banks deposit with the RBI without any floor rate or ceiling rate, அதாவது பேங்க்ஸ் எல்லாமே ஆர்பிஐல பணத்தை வந்து வச்சிருக்கிறது தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகேவா, ரெப்போ ரேட், ரெப்போ ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் ஷார்ட் டேர்ம் மணி டு த பேங்க்ஸ் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டி. ரெப்போ ரேட் இன்ஜெக்ட் லிக்விடிட்டி இன் த மார்க்கெட். அதாவது ரெப்போ ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்பிஐ வந்து ஒருத்தருக்கு பணம், அந்த ஒரு பேங்க் இன்னொரு ஒருத்தருக்கு, நான் தான் ஆர்பிஐ, நான் வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறேன், எந்த செக்யூரிட்டியுமே இல்லாமல் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மணி சர்க்குலேட் ஆகிறதுக்கு, லிக்விடேட் ஆகிறதுக்கு. ஓகேவா, எந்த செக்யூரிட்டியுமே இல்லாமல் கொடுக்கறது வந்து நான் பேசிக்காக என்னென்னா பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்கு கொடுக்கறது ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பேங்க் வந்து பணம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த பணத்தை அவங்க திருப்பி எனக்கு கொடுக்கறது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இட் இஸ் த ரேட் அட் விச் பேங்க் ஃபார் ஷார்ட் டேர்ம் எக்ஸஸ் லிக்விடிட்டி வித் ஆர்பிஐ. பேசிக்காக அதுதான் ரெப்போ ரேட்னா ஆர்பிஐ பணம் கொடுக்குற பணம், ஆர்பிஐ வந்து பணம் கொடுக்கும் பேங்க்ஸுக்கு. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா பேங்க்ஸ் பணம் கொடுக்கும் ஆர்பிஐக்கு ஒரு ரேட்டில், அதுதான் பேங்க் டெர்மினாலஜி. அடுத்து 15th ஃபினான்ஸ் கமிஷன். 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்னதுன்னா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்கானமி பாலிசிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கீழே யாரை பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன். 15th ஃபினான்ஸ் கமிஷன் எதன் மூலமாக உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280. இதை நம்ம பாலிட்டி படிக்கும்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆர்டிகல் 280 படி தான் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எந்த ஆர்டிகல் மூலமாக உருவாக்குறாங்க? சரியான ஆன்சர் 280. ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபர்ஸ்ட் கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி நியோகி, இவர் தான் ஃபர்ஸ்ட் கெட்டு. இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னா இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்கே சிங், இவர் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஓகேவா, ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கேன். ஓகே, ரோல்ஸ் ராய்ஸில் 100% ஸ்டாக்குமே நான் வச்சிருக்க முடியாது. ஓகேவா, நான் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்டாக்ல இப்போ ஒரு 50% இன்னொருத்தன்ட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கணுமே, அப்போ என்ன ஆகும், ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி வந்து என்கிட்டருந்து அவன் பிடிங்கிட்டு போயிடுவான். நான் அவனுக்கு கொடுத்துருப்பேன் ஒரு அமௌண்ட்டுக்கு, ஆனால் என்கிட்டருந்தே பிடிங்கிட்டு போயிடக்கூடாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அம்பானி இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ரோல்ஸ் ராய்ஸ் நான் வச்சிருக்கேன், நான் ரோல்ஸ் ராய்ஸோட ஓனர்னா நான் ஒரு 40% ஸ்டாக்ஸ் எனக்கு வச்சுக்கிட்டு மிச்சம் 60% ஸ்டாக் வந்து இன்னொருத்தட்ட ஒரு 1% பிரித்து கொடுத்துருவேன். அவங்க என்கிட்ட ஒரு மணி கொடுத்து என்னோட ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, அந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னோட ரோல்ஸ் ராய்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய கம்பெனின்ட்டு. ஸோ என்னோட பவர் கூட, அதாவது என்னோட பவர் மீன்ஸ் என்னோட growth கூட, ப்ராஃபிட் கூட என்னோட ஸ்டாக்ஸும் சேர்ந்து கூடும். இப்போ நான் ஒரு ஸ்டாக்ஸ் நான் இப்போ 500 ரூபாய்க்கு ஒருத்தருக்கு விற்றுருக்கேன்னா ஒரு 2 வருஷத்தில் என்னோட ஸ்டாக்ஸ் வந்து 5000 மாறிட்டுனா அவன் கொடுத்தது 500 ரூபா, அப்போ 5000 ரூபாய் இப்போ அவன்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாக், இப்போ அந்த ஸ்டாக்ஸ் அவன் 10,000 ரூபாய்க்கு விற்றானா அந்த மாதிரி, அந்த இதுதான் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். நிறைய பேர் இப்போ ஸ்கேம் 1992 அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலால் ஸ்ட்ரீட், மும்பையில் இருக்குது. ரொம்பவே எப்பவுமே ரஷ்ஷாகவே இருக்கும். நான் அந்த இடத்த பார்த்துருக்கேன், ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் அந்த பிளேஸ். அது இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் ஏஷியா. ஏஷியாவில் இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட், ரொம்ப பழசு, ஃபர்ஸ்ட் உருவாக்குனது.
பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹேவ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிறைய கம்பெனிஸ் லிஸ்டட் ஆயிருக்கு. நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கே தெரியும். ஒரு சோப்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பிராண்டட்ஸ் இந்தியாவில் இருக்குது, ஒரு பவுடர் எடுத்துட்டோம்னா எத்தனை பிராண்டட்ஸ் இருக்குங்கிறதே உங்களுக்கே தெரியும். பிராண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த அத்தனை பிராண்ட்ஸுமே அவங்க மணியாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து 1975 வந்து உருவாக்குனாங்க. அடுத்தது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து உலக லெவலில் இருக்கக்கூடிய 16வது பெரிய ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம இந்தியாவில். அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகேவா? இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னையோடைய வீடியோ. இன்றைக்கி எக்கனாமியில் வந்து ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. டவுட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பெய்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் 2 வீடியோ நான் லான்ச் பண்ணிட்டேன். ரீசனிங்கோட குவிசஸ் 4 குவிசஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு ரொம்பவே அந்த கிளாஸஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடவே ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெய்ட் கோர்ஸை பற்றி ஃபீட்பேக்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் கேட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.